السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد. கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான துல்ஹஜ் மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லக்கூடிய நேரத்திலே வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதாவது அதிகாலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகளின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார். அவ்வாறு சத்தியமிட்டு சொல்வதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களை முக்கியமான ஒரு நாளாக பார்க்கக்கூடிய நிலைமையை அல்லாஹ் இங்கே உணர்த்துகிறான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உலகத்தில் உள்ள நாட்களிலேயே மிகச்சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான மக்கள் என்ன கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஹாஜிகள், அதாவது ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் இந்த மாதத்தினுடைய நாட்களிலே இபாதத்துகள் இருக்கிறது என்று ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி குறிப்பிடவில்லை. அதாவது ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் வழிபாடுகள் இருக்கிறது, அந்த ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளாதவர்களும் இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நாட்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இபாதத்துகளுக்குரிய ஒரு நாள், அதாவது ஒட்டுமொத்த இபாதத்துகளும் ஒன்று சேரக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது, அதிகமான கூலி இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அந்த அமல்களை மிகவும் அதிகமாக அல்லாஹ் விரும்புகிறான் என்றும் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷ்ர். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள், இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விட மற்ற நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்பக்கூடிய நிலையில் இல்லை. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமாக விரும்புகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப இதை சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ஃபகாலு யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அதாவது அல்லாஹ்வுடைய பாதையில் மற்ற மாதங்களில், அதாவது ஜிஹாதுல போய் கலந்து அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீக்கக்கூடிய அந்த இபாதத்தை விடவுமா இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் சிறந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, فقال رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. சொல்லுகிறார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை விடவும் இந்த நாட்களிலே செய்யப்படக்கூடிய அமல்கள் சிறந்த அமல்கள் தான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விலக்கை சொல்லுகிறார்கள். அதாவது ஒருவர் ஜிஹாதுக்காக தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய உடலாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று அவர் எதையுமே திருப்பி கொண்டு வரவில்லை என்று சொன்னார். அவர் என்ன செய்கிறார், அதில் மரணித்து விடுகிறார், அவர் கொண்டு போன செல்வங்கள் எதுவும் திரும்ப வரல அப்படின்னா அந்த ஒரு மனிதரை தவிர என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள்.
அதனால் இந்த நாட்கள் என்பது இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதே போல இந்த நாள்ல நாம சின்ன சின்ன அமல்களை செய்தாலும் மிகப்பெரிய நன்மைகளை இந்த நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே இருந்து வரலாம். நீங்க மற்ற நாட்கள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு குறைவான நன்மைகளைத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனால் இந்த 10 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அதே சின்ன சின்ன அமல்களை செய்தீர்களேயானால் மிக அதிகமான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே இருந்து பெற முடியும் என்பதையும் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அப்ப இந்த நாட்கள்ல நாம பிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம, நாம இப்போ செல்போன் நோண்டிட்டு இருக்கிறது, அதே போல டிவி நிகழ்ச்சிகளை காண்பது, பொழுதுபோக்கில் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பது என்று இல்லாமல் அதிகமாக இந்த நாட்கள்ல, அதாவது வெறும் 10 நாட்கள், இந்த நாட்கள்ல அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும். அல்லாஹுடைய இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். சின்ன சின்ன இபாதத்துகளை செய்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது தினத்திலே அரஃபா தினமாக இருக்கிறது. ஹாஜிகள் எல்லாம் அரஃபா மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த நாளில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நபி கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفة إني أحتسب على الله أن يكفر السنة التي قبله والتي بعده. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய அந்த அரஃபா தினத்திலே நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு முந்தைய வருடத்தினுடைய ஒரு பாவமும் பிந்தைய வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அப்ப இந்த 2 நாட்கள்ல நாம செய்த, அதாவது 2 வருடங்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவமும் பிந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த அரஃபா தினம். அதே போல நபிகள் நாயகம் சொல்லும் பொழுது இந்த தினம் என்பது மக்களை நரகத்தில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தேட வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்காக அதிகம் பாவ மன்னிப்பை இந்த நாட்களிலே நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? ஒரு முழுமையான மன்னிப்பை வழங்கி நரகத்தில் இருந்து விடுதலையை கொடுப்பான் என்ற ஒரு செய்தியையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த நாட்களிலே நாம் தொழுகைகளை பண்ண வேண்டும். அதே போல தர்மங்கள், சின்ன சின்ன சதக்காக்களை நாம் செய்யலாம். அதே போன்று அதிகமாக திக்ருகளை இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு நிலையை இந்த நாட்களிலே நாம் கையாள வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இது போக பல்வேறு திக்ருகள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லக்கூடிய திக்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இது போல மற்ற திக்ருகள் இருக்கிறது, எவ்வளவோ திக்ருகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்றெல்லாம் நிறைய திக்ருகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இத்தகைய திக்ருகளை எல்லாம் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நாம் சின்ன சின்ன அமல்களாக இருந்தாலும் சரி, அதை செய்து அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய நன்மைகளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி